வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. இன்று ஒரு விரிவான வானிலை அறிக்கையை பார்ப்போம். இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரித்து காணப்படும். கிழக்கு சில சில வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று மழை என்பது தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று முதல் வரும் நாட்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தமிழகம் முழுவதும் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு தமிழகத்தில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு: மாலத்தீவு முதல் குமரிக்கடல் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் கேரள அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டது. இந்த உயரழுத்த காற்று இப்போதைக்கு தமிழகத்தில் பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் நுழைந்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக காற்று திசை மாற இருக்கிறது. இந்த உயர் அழுத்தம் சற்று விலகி கிழக்கு காற்றை கொண்டு வர இருக்கிறது. முழுமையான கிழக்கு காற்று இது ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் வர இருக்கிறது. ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் நிலநடுக்கோட்டிலிருந்து தெற்கிலிருந்து காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு இன்று முதல் தென் மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு, கணவாய், சென்னைக்கும் லேசான காற்று மாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் 25ஆம் தேதி ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களுக்குமே மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்கும். ஆனால் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் பெரும்பாலான நேரங்களில் காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. மதியம் தொடங்கிவிட்டாலே காற்று தொடங்கிவிடும். தென்மேற்கிலிருந்து காற்று வடகிழக்காக பயணிக்கும் என்பதால் இப்போதைக்கு கடுமையான வியர்வை, கடுமையான புழுக்கமாக இருக்கும் வானிலை படிப்படியாக மாற இருக்கிறது. அதாவது இப்போது காற்று இல்லாமல் ஒரு நிசப்தமான வானிலை நிலவுகிறது. வரும் நாட்கள் படிப்படியாக காற்று இருக்கும் என்பதால் படிப்படியாக வானிலை மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஓரிரு இடங்களில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது. பெரும்பாலும் விருதுநகர் மாவட்டம், மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது. அதேபோல் கரூர் மாவட்டத்திலும் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வேலூரில் 38 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஈரோடு, திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் அதிகரித்தே காணப்படும். அதே வேளையில் இன்று உள் மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரித்தாலும் கடற்கரையோரங்களில் ஓரிரு இடங்களில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது மேற்கு மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது கிழக்கு மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்று மழையும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை இருந்தாலும் தென் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை மேற்கு பகுதி, மேலும் தேனி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாவட்டத்தில் ஏதாவது இரு இடங்களில் மட்டுமே குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நாளை ஏப்ரல் 22ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் வெயிலுக்கு பின் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பில் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மாலை நேரங்களில் லேசான காற்றும் இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்கள் முழுவதும் நிசப்தமான சூழ்நிலை நிலவினாலும் மாலை நேரங்களில் லேசான காற்று தென் மாவட்டங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. மதுரைக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே. அதே வேளையில் பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும். இந்த வெயிலின் தாக்கம் ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. அதாவது கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக படிப்படியாக வெயில் தாக்கம் குறையும். ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு மேற்குள்ள மாவட்டங்களுக்கு வெயில் குறையும், கிழக்குள்ள மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரிக்கும். ஏன்னா தென்மேற்கிலிருந்து காற்று வடகிழக்காக பயணிக்கும் என்பதால் கிழக்கு மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரிக்க வாய்ப்பது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு. மழை தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு அங்கே ஒரு சில இடங்களில் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 26ஆம் தேதி வரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் இப்போது
ஏப்ரல் 20, 21, 22, 23ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் 24, 25 தேதிகளில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை தொடங்கும். அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27 விட 28, 29, 30 தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பரவலான கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் கடைசி வாரத்தில். அதே வழியில் மே முதல் வாரத்திலும் தொடர்ந்து தமிழகத்தில் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இப்போதைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் மழை ஒதுக்கினாலும் ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை துவங்கும். அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு இப்போது தொடங்கும் மழை தொடர்ந்து நாள்தோறும் மாலை வந்துவிட்டாலே அங்கே மழை குறைவான பரப்பில் இப்போது மழை கிடைக்க வாய்ப்பது. ஏப்ரல் 26ஆம் தேதி கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. நாள்தோறும் இனி மாலை நேரங்களில் மழை வானிலையாக அமையும். அங்கே இடியுடன் கூடிய மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு வருகிற நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பாலக்காட்டு கணவாயிலும் லேசான காற்று மாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து சென்னையில் தரையேறும் என்பதால் சென்னைக்கு லேசான காற்று மாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான காற்று மாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு தமிழகம் முழுவதுமே காற்று சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக காற்று பயணிக்கும் என்பதால் நிலநடுக்கோட்டிலிருந்து காற்று வரும். அதே வழியில் அரபிக்கடல் காற்றும் இரு காற்றின் சந்திப்பின் காரணமாக தொடர்ந்து தமிழகத்தின் மழை இருந்தாலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வருகிற நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும். சற்று சவாலாக இருக்க வாய்ப்பது மீன்பிடிக்க. ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. இப்போது இருக்கும் நிசப்தமான வானிலை வருகிற நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் மாற இருக்கிறது. இதன் காரணமாக நிசப்தமான வானிலை மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மழை என்பது இப்போது ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே இருந்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு படிப்படியாக வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.